Yes, welcome. The topic is projection of planes on the subject engineering graphics applicable for students studying BE BTech first year. Right. Please read the question. A rectangular sheet or rectangular plate can be considered of size 40 into 20 mm. Is seen as a square in the top view. It rests on one of edges on HP. Find the true inclinations of its surface with HP. Draw the front view. The edge about which is tilted and is inclined at an angle of 45 degree to VP. The question is given like this. This is about a rectangular sheet or rectangular lamina or rectangular plate னு சொல்லுவோம். இது வந்து 40 into 20 ன்றது length into breadth. Length of the rectangle will be 40 mm, 4 cm. Breadth will be 20 mm means 2 cm. Okay. Consider this is a rectangular sheet. The corners are marked as A, B, C, D. Okay, length எவ்வளவு கொடுத்திருக்காங்க 40 mm. இத AB தான் 40. Breadth will be 20 mm. Breadth of the rectangle will be 20 mm. இந்த longer edge சொல்லுவோம். இந்த பிங்க் கலர்ல longer edge. AB ஒரு longer edge, DC ஒரு longer edge. அதே மாதிரி AD ஷார்ட்டா இருக்கா ஷார்ட்டர் edge சொல்லுவோம். அவங்க மொத்தத்துல இதெல்லாம் edges சொல்லுவோம். edgesனா ஓரம்னு அர்த்தம் ஆர் சைட்ஸ். ஓகே, எந்த பிளேன்ல ரெஸ்ட் ஆயிருக்கு பார்க்கணும். கொஸ்டின்ல ஹெச்பில ரெஸ்ட் ஆயிருக்கா விபில ரெஸ்ட் ஆயிருக்கா பார்க்கணும். பாருங்க, ரெஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ் ஆன் ஹெச்பி. ஹெச்பில தான் ரெஸ்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த ரெக்டாங்குலர் பிளேட் வந்து ஹெச்பில வச்சிருங்க. அசியூம்ட் டு பி பிளேஸ்ட் ஆன் தி ஹெச்பி. ஓகே, வச்சிட்டு அப்புறம் எந்த பார்ட் ரெஸ்ட் ஆயிருக்குது இப்படி டில்ட் பண்ணுவோம் இல்லையா, சர்ஃபேஸ் இன்க்ளினேஷனுக்கு போன சம் பார்த்த மாதிரி. இப்போ டில்ட் பண்றப்ப இதுல கார்னர் ரெஸ்ட் எல்லாம் வராது. ஏ கார்னர் ரெஸ்ட், சி கார்னர் ரெஸ்ட்லாம் இந்த சம் ரெக்டாங்குலர் ஷீட்ல வராது. சைடு ரெஸ்ட் தான் வரும் இதுல மோஸ்ட்லி. என்ன குத்துற எந்த போர்ஷன் ரெஸ்ட் ஆயிருக்கு பார்க்கணும். ஹெச்பில ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ் குத்துருக்காங்க. லாங்கர் எட்ஜ் இருக்கு, ஷார்ட்டர் எட்ஜ் இருக்கு. நம்ம ஷார்ட்டர் எட்ஜ் தான் அசியூம் பண்ணிக்க போறோம். அப்படின்னா தான் டாப் வியூ பாருங்க. ப்ளீஸ் ரீட் த क्वेश्चन. இஸ் சீன் as a square in the top view. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மீனிங்னா, மேலே பாக்குறப்போ the view obtained is called as a top view சொல்லியிருக்க. அதுல பார்த்தா ஸ்கொயர் ஷேப்ல வரணுமா. ஓகே, அப்படின்னா சைட் ரெஸ்டா தான் எடுத்துக்கணும் நீங்க. இந்த ஷார்ட் எட்ஜ் ஏடி as ஒன் ஆஃப் தி ஷார்ட் எட்ஜ் இது வந்து ஹெச்பில ரெஸ்ட் ஆயிருது. எப்போ சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் இப்படி டில்ட் பண்ணுவோம் இல்லையா, சர்ஃபேஸ்னா இந்த என்டையர் ஏரியா ரோஸ் கலர் போர்ஷன் இஸ் கால்ட் as சர்ஃபேஸ். இப்படி டில்ட் பண்றப்போ கான்டாக்ட்ல ஹெச்பில கான்டாக்ட் உள்ளது இந்த ஷார்ட்டர் சைடு தான். அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். அப்படியே விட்டுட்டீங்கன்னா திஸ் ஃபார்ம்ஸ் சிம்பிள் பொசிஷன். சிம்பிள் பொசிஷன் ஆர் வாட் இஸ் கால்ட் as பேஸ் பொசிஷன் சொல்லுவோம். பேஸ் பொசிஷன் இதான் இப்படிதான் வைக்கணும். இப்போ எந்த வியூல பார்த்தா இது ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன், இப்படி பார்த்தா டாப் வியூ டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்ல பார்த்தா ஃபுல் ஷேப் தெரியுது பாருங்க. ஃபுல் ரெக்டாங்கிள் எந்த வியூல பார்த்தா தெரியும், இப்படி பார்த்தா ஒரு லைன் தான் தெரியும். இந்த ஏவும் பியும் ஒரு கனெக்டிங் லைன் தான் தெரியும், பிங்க் கலர் லைன் தான் தெரியும். மேல பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் ரெக்டாங்கிள் தெரியும். ஓகே, சோ அந்த டயக்ராம் தான் ஃபர்ஸ்ட் வரையணும். பாருங்க, லுக்கிங் ஃப்ரம் த டாப் வியூ இஸ் கால்ட் டாப் வியூ. டாப் வியூ வந்து எங்க இருக்கு, ஹெச்பில இருக்கு. அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு as per ஆர்த்தோகிராஃபி ப்ரொசீஜர் படி இந்த ஹெச்பி வந்து கிளாக் வைஸ் 90 டில்ட் பண்ண நான் கீழே வந்துருமா, எக்ஸ் ஒய்க்கு கீழே வந்துடும். இந்த வியூ பேர் என்னது, மேல பார்த்தாலே இஸ் கால்ட் டாப் வியூ. இதை ஃபர்ஸ்ட் வரைய போறோம். ஓகே, இந்த ஏபிசிடி கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை ப்ரொஜெக்ட் பண்ணா, இதை வரைஞ்சிட்டு அப்புறம் ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு அப்புறம் இதை ப்ரொஜெக்ட் பண்ணா இந்த ஏ டேஷ் பி டேஷ். அது எப்படின்னா, இந்த ஆல்ரெடி இந்த பிளேட் ரெக்டாங்குலர் பிளேட் இப்படி இருக்கு. இந்த ஏ இஸ் த கார்னர், இது ஏ பாயிண்ட் இஸ் ப்ரொஜெக்டட் ஆன் த விபி. இப்ப இதான் ஏன்றது ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் இது. நேரா போய் ரே மாதிரி போகுமா, போயிட்டு ஹெச்பியில போய் படம், சாரி விபியில போய் படம். விபியில படுத்துன்றது எக்ஸ்ஒய்லயே தான் கான்டாக்ட் இருக்குது. இந்த கான்டாக்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் ஏ டேஷ் மார்க் பண்ணிட்டோம். இப்போ பி ப்ரொஜெக்ட் ஆனா பி டேஷ். பியும் சியும் ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. அதில் பிராக்கெட்ல போடணும் சி டேஷ். ஏக்கு கரஸ்பாண்டிங்கா டி இருக்கு. தட் இஸ் புட் இன் பிராக்கெட். ஏ டேஷ் பிராக்கெட் டி டேஷ். இதை ஜாயின் பண்ணா லைன் தான் தெரியும். இந்த லைன் தான் இந்த லைன் ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன். இது ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன். இப்படி பார்த்தா ஒரு லைன் தெரியும். அந்த லைன் தான் இந்த லைன் ஏ டேஷ் அண்ட் பி டேஷ். இது ஃப்ரண்ட் வியூ. மேல பார்த்தா ஒரு ரெக்டாங்கிள் தெரியும். அந்த ரெக்டாங்கிள் தான் இது கால்ட் as டாப் வியூ. இது வரையணும் ஃபர்ஸ்ட் பேஸ் பொசிஷன் டயக்ராம்.
ஃபர்ஸ்ட் இதுக்கு நடுவில் என்ன இருக்கு, XY லைன் இருக்கா, கிரீன் கலர். அந்த XY லைன் தான் ஷீட்ல வரையறப்போ இந்த XY லைன் டிரா பண்ணிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ XY லைன் ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்ச பிற்பாடு கீழே என்ன வியூ இருக்கு, டாப் வியூ இருக்கா. டாப் வியூல லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் given as 40 mm 4 cm. ஏதாச்சும் ஒரு லாங் ஸ்கேலை பயன்படுத்தி ஒரு 40 mm 4 cm ஒரு லைன் டிரா பண்ணுங்க. ஒரு ஹாரிசான்டல் லைன் 4 cm. ஓகே, பிரெத் வந்து இந்த வெர்டிகல் ஸ்கேலை பயன்படுத்தி பிரெத்தோட 20 mm 2 cm ஒரு வெர்டிகல் லைன் வரீங்க. அப்புறம் இங்க இந்த பாயிண்ட்ல ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணுங்க. அகைன் லென்த் வந்து 40 mm 4 cm. அப்புறம் இந்த எண்ட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிடலாம். This forms top view. The corners are marked as கீழே இருக்கிற கார்னர் ஏன்னு கொடுப்போம். யூஸ்வலா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. மாத்தி கொடுக்கலாம், கொடுத்தா this should be easy to understand. இப்படி ஏ கொடுங்க, இது ஏ, இந்த கார்னர் ஏவோ, இது பி, இது சி, இது டி. ஓகே, இது டாப் வியூ. இதான் ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். டேக் 2H பென்சில். இது ஏல இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்ட் டிரா பண்ணுங்க. ப்ரொஜெக்ஷன் லைன் 2H பென்சில். அது மாதிரி பில இருந்து ஒரு வெர்டிகல் லைன். இது எங்க போய் XY லைன்ல மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். திஸ் பாயிண்ட் இஸ் ஏனா இங்க ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். ஃப்ரண்ட் வியூனால XY ல வருது இங்க. இது A', இந்த பாயிண்ட் A'. இதோட மெர்ஜர் பாயிண்ட் எது, ஒரே நேர்கோட்டுல வருது. பேக் hidden point is D', put in bracket. அது மாதிரி இந்த பாயிண்ட் B', இதுக்கு merged point will be C'. Okay, join A' and B' is the front view by HR HB pencil. இது one of the diagram. diagramன்றது ஒரு லைன் தான். இது செகண்ட் டயக்ராமா வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதுல வந்து சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் வந்து அவங்க தரல, கொஸ்டின்ல டைரக்டா தரல. அது என்னன்றது பார்ப்போம். ஸோ யூஸ்வலி இந்த ஆப்ஜெக்ட் கால்டு ரெக்டாங்குலர் பிளேட் எப்படி இருக்கு, இப்படி இருக்கா, ஹெச்பில ரெஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டில்ட் பண்ண போறேன், திருப்ப போறேன். இந்த பிளேனை வந்து சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் எவ்வளவு ஆங்கிள்னு தரல அவங்க. டில்ட் பண்ணா டாப் வியூல பாக்குறப்போ ஒரு ஸ்கொயர் தெரியும் சொல்லியிருக்காங்க. The top view is seen as a square. Seen as a square is the top view. Top view என்றது மேல பாக்குற டைரக்ஷன் தான் டாப் வியூ. பாருங்க, இப்படி டில்ட் பண்றப்போ எவ்வளவு ஆங்கிள் டில்ட் பண்ணா லைன் ஆன் HP is 0 degree. 10, 20, 30, இது 90 degree perpendicular to HP. ஸோ ஒரு இன்டர்மீடியட் ஆங்கிள் ரொட்டேட் பண்றப்போ மேல பாக்குறப்போ ஒரு ஸ்கொயர் தெரியும்ன்றாங்க. பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி வைக்கிற இந்த ஆப்ஜெக்ட் ரெக்டாங்கிள். ஓகே, இந்த போர்டு பர்பெண்டிகுலரா பார்த்தா தெரியும். இப்போ ஃபுல் ரெக்டாங்கிள் தெரியுதா, தெரியுது. அப்படியே டில் பண்ணுங்க, இப்படி திருப்பினே வரப்போ ஒரு ஸ்டேஜ் பாக்குறப்போ இந்த லைன் AD லைன் தெரியும். இந்த BC லைன் வந்து எவ்வளவு ஆங்கிள் டில் பண்ணுன்றது நமக்கு தெரியல, பட் ஒரு ஸ்கொயர் தெரியும்ன்றாங்க. இப்போ டில் பண்ணினே பாருங்க, பாருங்க இது ஒரு வெர்டிகல் லைனாவும் BC ஒரு வெர்டிகல் லைனாவும் தெரியும். பாருங்க, இப்போ இந்த டைரக்ஷன் பாக்குறப்போ ஒரு ஸ்கொயர் தெரியுதா, இந்த மாதிரி ஒரு ஷேப் தெரியும். இது வந்து A, இது D, இந்த D தான் இந்த D. இப்ப டர்ன் பண்ணி எவ்வளவு சர்டன் ஆங்கிள் டில்ட் பண்றப்போ இந்த B பாயிண்ட் வந்து நேரா ஒரு ப்ரொஜெக்ட் ஆகும். ப்ரொஜெக்ட் ஆகி இது B, இது C ஆவும் இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஷேப் தெரியுதா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் நான். இதே மாதிரி HPல வைக்கணும். இப்படி இந்த ரெக்டாங்கிள் வந்து இப்படி டில்ட் பண்றப்போ பண்ணினே வரப்போ ஒரு ஸ்டேஜ் பாக்குறப்போ இது ஒரு வெர்டிகல் லைனாவும் இதுக்கு பேரலா இங்க AD ஒரு வெர்டிகல் லைனாவும் இருக்கும். ஒரு பாருங்க, ஒரு ஸ்கொயர் தெரியுமா, அந்த ஸ்கொயர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. seen as a square in the top view. இது என்னன்றது பார்ப்போம். இப்போ ஹெச்பில ரெஸ்ட் ஆயிருக்கு இந்த ரெக்டாங்குலர் பிளேட். இப்படியே டில்ட் பண்றேன். டில்ட் பண்றப்போ மேல பாக்குறப்போ the view obtained is called as a top view. டாப் வியூல ஒரு ஸ்கொயர் தெரியுதுன்றாங்க. ஓகே, எப்படின்னா இந்த பாயிண்ட் ஏவும் டியும் ஆல்ரெடி கான்டாக்ட்ல இருக்கு, ஹெச்பிலே இருக்கு, டச் ஆயிருக்கு.
B point, இதான் B point is projected on the HP like a ray. அது மாதிரி C point பின்னாடி இருக்குது. C point is projected on the HP as a ray. ப்ரொஜெக்ட் ஆன அப்புறம் இந்த இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டா ஒரு ஸ்கொயர் ஷேப் தெரியும்ன்றாங்க. ஓகே, எவ்வளவு ஆங்கிள் டில்ட் பண்றது அவங்க தரல. இப்படி கிட்ட வந்து ஸ்கொயர் டில்ட் பண்ணினே ஒரு ஸ்டேஜ் பாருப்போ ஒரு ஸ்கொயர் தெரியும்ன்றாங்க மேல. அந்த ஸ்கொயர் தான் இந்த ஸ்கொயர். இது எரேஸ் பண்ணிடுறேன். இது ஆல்ரெடி வரைஞ்சாச்சு. ஒரு ஸ்கொயர் தெரியும். இது வந்து பி பாயிண்டாவும் இது சி பாயிண்டாவும் இருக்கும். ஒரு ஸ்கொயர் தெரியும். அது எப்படி வரையணும்னா யூசிங் 2H பென்சில் டிரா ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டர். ஏல இருந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணுங்க. ஏவும் பியும் மெர்ஜ் ஆயிடும். ஒரே லைன்ல தான் இருக்கு ஹாரிசான்டல். அப்புறம் சில இருந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் 2H பென்சில் வரையணும். இங்க ஒரு வெர்டிகல் லைன். நீங்க இந்த கேப் எவ்வளவு கொடுக்கலாம். ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த ஹைட் வந்து எவ்வளவு இருக்குன்னா ஈக்குவல் டு AD தான். இது அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்றோம். ஓகே, இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. இது ரெக்டாங்கிளுடைய சைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க டைமென்ஷன் பண்ணிடுவோம். டைமென்ஷனா மார்க்கிங் த சைஸ். ரெக்டாங்கிள் வந்து 40 × 20 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. போட்டு நேரோ ஆரோஹெட் ஷேட் பண்ணுங்க. இந்த ஆரோஹெட் ஷேட் பண்ணும். இது வந்து HR HPலயே வரையலாம். இந்த டைமென்ஷன் லைன் தின் லைன் தான் இது. அந்த மாதிரி இங்க ஒரு ஆரோஹெட் போடுங்க. இது 40 shall be written center of the line above the line. அது மாதிரி இது 20 mm எது தேவையில்ல. இது வந்து சைஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் கொஸ்டின்ல கொடுத்து வரைஞ்சிருக்கோம். டாப் வியூ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டு செகண்ட் டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த டாப் வியூன்றது மேல பார்த்தா டாப் வியூ. சர்டன் ஆங்கிள் டில்ட் பண்றப்போ மேல பாக்குறப்போ ஒரு ரெக்டாங்கிள் தெரியும், ஸ்கொயர் தெரியும் இருக்காங்க. அந்த ஸ்கொயர் தான் இந்த ஸ்கொயர். இதை வரைகிறப்ப எப்படி வரையணும்னா இந்த ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டா கிரீன் கலர்ல காமிச்சிருக்க வரைஞ்சிட்டு அப்புறம் ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணுங்க. இந்த ஸ்பேஸ் எவ்வளோனா விடலாம். நெக்ஸ்ட் இது எவ்வளவு இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 20 தான் இருக்கும். அதே 20 mm ஹாரிசான்டல் இந்த பாயிண்ட்ல இருந்து 20 mm ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணுங்க. 20 திருப்பி வெர்டிகல் ஒரு 20 இங்க ஒரு ஹாரிசான்டல் லைன். டிராஃப்ட் ஸ்கேல் பயன்படுத்தி வந்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஆன்சர். இந்த ஏ தான் இந்த ஏ. இங்க ஏ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ A suffix 1, இது B suffix 1, C suffix 1, D suffix 1, இதுதான் D. ஓகே, ஸோ இப்போ 2H பென்சில் எடுத்து இது டாப் வியூ. இது சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய டாப் வியூ வரைஞ்சிருக்கோம். சீன் as a ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ seeing this object rectangular sheet, இப்போ இது A பாயிண்ட், இங்க இது A is projected on the VP as marked as A dash. அதே நேர்கோட்ல D இருக்கு. A1 D ஒரே லைன்ல இருக்கு. பிராக்கெட்ல போட்டிருக்கோம் D dash. இங்க என்ன பாயிண்ட் இருக்கு மேல B இருக்கு. இது B பாயிண்ட் is projected on the vertical plane marked as B1 dash. அது மாதிரி C இங்க பின்னாடி இருக்கு ஹிடன். பாருங்க இப்படி இருக்கா, இப்படி இருக்கு பிளேனு. இந்த B பாயிண்ட் இது B. B-யும் C-யும் ஒரே நேர்கோட்ல இருக்குது. projected on the VP is marked as B suffix 1, C suffix 1 dash. வரைஞ்சிட்டு மார்க் பண்ணி ப்ரொஜெக்ட் ஆன அப்புறம் இதை ஜாயின் பண்ணா ஒரு இன்க்ளைன் லைன் தெரியுமா. இந்த இன்க்ளைன் லைன் தான் வரைய போறோம். இதோட ஆங்கிள் அவங்க தரல, பட் டாப் வியூ வச்சு அவங்க கம்ப்ளீட் பண்ண போறோம். பாருங்க ஒரு இன்க்ளைன் லைன் இப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியலி இந்த ஆப்ஜெக்ட் ரெக்டாங்கிள் ஷீட் வந்து ஹெச்பில ரெஸ்டா இருக்கு. இப்படி டில் பண்றோம் 10, 20, 30 டில் பண்றப்ப மேல பாக்குறப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிட்டோம். அந்த ஸ்கொயர் தான் இந்த ஸ்கொயர். வரைஞ்சிட்ட அப்புறம் ஒரு இன்க்ளைன் லைன் தெரியுதா, இந்த இன்க்ளைன் லைன் தான் வரைய போறோம். இங்க வரும். இது வந்து ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன். சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ. ஒரு இன்க்ளைன் லைன் இங்க வரைய போறோம். அது என்ன பண்ணோம்னா இங்க ஏ இருக்கா, இந்த ஏ இருந்து வெர்டிகல் ப்ரொஜெக்டா டிரா பண்ணுங்க. எங்க போய் எக்ஸ்பிளே டச் ஆகுது இந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as லெட்டர் வித் டேஷ் வரும். A suffix 1 dash. பிராக்கெட்ல இங்க D இருக்கா, A1 D ஒரே நேர்கோட்ல இருக்கு.
ஸோ டி சஃபிக்ஸ் 1 டேஷ் இதே சேம் பாயிண்ட் தான். இப்போ 2H பென்சில் எடுத்து B ல இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டா டிரா பண்ணுங்க. ரேண்டமா வரீங்க, இது எவ்வளவு ஹைட் வரும்னு தெரியாது நமக்கு. வரைஞ்சிட்டு இப்போ ஃப்ரண்ட் வியூல என்ன லென்த் இருக்கு பாருங்க. டேக் யுவர் காம்பஸ். ஃப்ரண்ட் வியூல இருக்கு. ஃப்ரண்ட் வியூல இதான் ஃப்ரண்ட் வியூ. பேஸ் பொசிஷன் விட்டு ஃப்ரண்ட் வியூ A டேஷ் B டேஷ் இந்த டிஸ்டன்ஸ் காம்பஸ் எடுத்துங்க. எடுத்துட்டு இதே ஹைட் தான் இன்க்ளைண்டா இருக்குது. இங்க ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் தான் இது A ஆல்ரெடி இங்க மார்க் பண்ணிருக்கோம். இது A, இது B இருக்கா? இந்த B தான் இங்க வரப்போகுது. சேம் லென்த் தான். இந்த லென்த் அப்படியே இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், இன்க்ளைண்டா ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். திஸ் பாயிண்ட் இன்டர்செக்ஷன் இஸ் மார்க்ட் இஸ் B சஃபிக்ஸ் 1 டேஷ். பிராக்கெட்ல இங்க C இருக்கா? அதே C மார்க் பண்ணிடுங்க. C சஃபிக்ஸ் 1 டேஷ். இதை ஜாயின் பண்ணுங்க யூசிங் HRHB பென்சில். இந்த பிளாக் கலர் லைன்ஸ் எல்லாம் HRHB பென்சில் வரணும். ஆன்சர். இது சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ. இதான் ஃப்ரண்ட் வியூ. சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய டாப் வியூ தான் இஸ் சீன் அஸ் ஸ்கொயர். இந்த டாப் வியூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் தான் இந்த ஸ்கொயர் பாருங்க. இப்போ இந்த ஆங்கிள் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ட்ரூ இன்க்ளினேஷன்ஸ் ஆஃப் இட்ஸ் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்னா என்டையர் ஏரியா தான் சர்ஃபேஸ் சொல்லியிருக்கேன். Find the true inclinations of its surface with HP. இது HP தானே? HP க்கு இன்க்ளைண்டா இருக்கா? இந்த ஆங்கிள் தான் தீட்டா. எவ்வளவு ஆங்கிள்ன்றது டயகிராம்ல இருந்து மெஷர் பண்ணணும். பாருங்க, மெஷர் பண்ணுங்க. டேக் a protector. இந்த பாயிண்ட் தான் பேஸ் பாயிண்ட் ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். சென்டர் ஆஃப் யுவர் ப்ரொடெக்டர் வச்சுட்டு இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணுங்க. ரீட் லைக் 0, 10, 20 பாருங்க 60 டிகிரி வருதா? ஸோ இந்த ஆங்கிள் தான் 60 டிகிரி. கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த டயகிராம் வரைஞ்சிட்டு அதுல இருந்து மெஷர் பண்ணணும். இந்த ஆங்கிள் 60 degree is the answer. இந்த கொஸ்டினுக்கு சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் இஸ் 60 டிகிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டுங்க? draw its projections. ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ, ஃபைனல் டாப் வியூ வரைய போறோம். இது தேர்ட் டயகிராமா வரைஞ்சோம். திஸ் வாஸ் அவர் தேர்ட் டயகிராம். ஃபர்ஸ்ட், செகண்ட், இது தேர்ட் டயகிராம். திஸ் அவர் ஃபோர்த் டயகிராம். இப்போ ஃபிஃப்த் வரைய போறோம். ஃபிஃப்த்ல என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெஃபர் த கொஸ்டின். டிரா த ஃப்ரண்ட் வியூ. டிரா த ஃப்ரண்ட் வியூனா ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ தான் கேட்டிருக்காங்க. ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ இங்க வரைய போறோம். The edge about which tilted is inclined at 45 degree to VP. எட்ஜ் எந்த எட்ஜ் ரெஸ்ட் ஆயிருக்கு? AD is a resting edge. ஓகே, இது இந்த சைடு தான். இது எப்படி இருக்கு? 90 டிகிரி இருக்கா? இந்த டயகிராம் XYக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு AD. இதான் கான்ட்ராக்ட் இருக்கு. HP ல கான்ட்ராக்ட் இருக்கு. ஓகே, இப்படி டில் பண்றோம் இல்லையா? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இப்படி இருந்திருக்கு ஆப்ஜெக்ட். அப்புறம் டில் பண்றோம். சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன். இந்த எட்ஜ் எப்படி இருக்கு? AD எட்ஜ் XYக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. இது எவ்வளவு ஆங்கிள் இருக்கணும்ன்றாங்க கொஸ்டின்ல. is to be tilted is inclined at 45 degree to VP. இன்க்ளைன் டு VP-னால அந்த ஆங்கிள் XYக்கு கீழே வரும். இது ஸ்ட்ரைட் லைன் கான்செப்ட். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க ஆன் திஸ் XY லைன். ஓகே, ஒரு 45 டிகிரி இன்க்ளைன் டு VP கொடுத்துருக்காங்க. இன்க்ளைன் டு VP-னால அந்த ஆங்கிள் XY லைனுக்கு கீழே வரும். ஒரு 45 டிகிரி லைன் டிரா பண்ணுங்க. டேக் யுவர் ப்ரொடெக்டர். டர்ன் யுவர் ப்ரொடெக்டர். இந்த மார்க்டு பாயிண்ட் as ரெஃபரன்ஸ். மார்க் an angle of 45 degree. Read like 0, 10, 20, 30, 45, put a point. Join it by freehand scale. லைட்டா டிரா பண்ணுங்க. இந்த லைன் 2H பென்சில் வரீங்க. இந்த ஆங்கிள் தான் இந்த ஆங்கிள் 45 டிகிரி. இப்போ இந்த ரெஸ்டிங் சைடு AD தான் கான்டாக்ட் இருக்கு HP ல. இது எப்படி இருக்கு? 90 டிகிரி இருக்கா? பர்பெண்டிகுலர் டு XY. இங்க 45 டிகிரி இன்க்ளைண்டா திருப்புறோம். இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஸ்கொயர் டர்ன் பண்ண போறோம். இதே ஷேப் சைஸ் தான் வரும். இங்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. திஸ் இன்க்ளைன்ட் லைன். இந்த பாயிண்ட் தான் இது D இருக்கா? இங்க D2 கொடுப்போம். இப்போ A லொகேட் பண்ண போறோம். டேக் யுவர் காம்பஸ். டேக் AD டிஸ்டன்ஸ் இன் யுவர் காம்பஸ். எடுத்துட்டு இதே டிஸ்டன்ஸ் இந்த இன்க்ளைன் லைன்ல காப்பி பண்ணுங்க. ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த A தான் இங்க A2 கொடுக்குறோம்.
இப்போ பிசி B1 C1 மார்க் பண்ண போறோம். சேம் ப்ரொசீஜர். இங்க ஏல ஏ இருக்கா, இந்த ஏ தான் இந்த ஏ. இதை ஜாயின் பண்ணிடுங்க by HB or H pencil appears to be dark. இப்போ இந்த ஒரு சைடு வந்துருச்சு. இந்த ஏடி வந்து 40 டிகிரி இன்க்ளைன் ஆச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி பியும் சியும் டர்ன் ஆயிடும். அது எப்படின்றது பார்ப்போம். Take your compass. Take AB distance in your compass. ஏல இருந்து எடுத்தோம் இல்லையா, இங்க ஏல இருந்து ஒரு ஆர் கட் பண்ணுங்க. அப்புறம் நம்மளுக்கு டி தெரியும். Take D1 B1 distance in your compass. இந்த பாயிண்ட் தான் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் B1 கொடுத்துருக்கோம். இங்கே B2 லெட்டர் வித் சஃபிக்ஸ் 2. நெக்ஸ்ட் சி லொகேட் பண்ண போறோம். நம்ம என்ன தெரியும், ஆல்ரெடி ஏ தெரியும். ஏல இருந்து சி டிஸ்டன்ஸ் கேளுங்க காம்பஸ்ல. இங்க என்ன டிஸ்டன்ஸ் எதுமோ அதே டிஸ்டன்ஸ் இங்க காப்பி பேஸ்ட் பண்ணணும். இங்க ஏசி டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம், காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டி தெரியும் நமக்கு, இந்த டி தான் இந்த டி. இந்த டிசி டிஸ்டன்ஸ் எடுங்க காம்பஸ்ல. பாருங்க, இங்க டி இருந்து ஆர் கட் பண்ணா இந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட். இங்க சின்னு கொடுத்துருக்கா, இங்க C2 கொடுப்போம். இதெல்லாம் ஜாயின் பண்ணா யூ வில் கெட் ஸ்கொயர். ஏக்கு அப்புறம் பி பை HR HB பென்சில டிரா பண்ணுங்க. பாருங்க, இதே ஸ்கொயர் தான் அப்படியே டர்ன் ஆயிருச்சு. எவ்வளோ இன்க்ளைன் 45 டிகிரி இன்க்ளைன் டு VP. ஓகே, இதே ஷேப் சைஸ் தான், ஒன்லி திங் இஸ் ஓரியன்டேஷன் சேஞ்சஸ். இதுக்கு கரஸ்பாண்டிங்கா தான் ஃப்ரண்ட் வியூ கேட்டிருக்காங்க. டிரா த ஃப்ரண்ட் வியூனா ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். 2H பென்சில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது ஏ தான். ஸோ ஃப்ரம் A to draw vertical projector using 2H pencil or projection line. இது வந்து சியோட மெர்ஜ் ஆயிடும். இங்க ஏ இருக்கு, ப்ரீவியஸ் ஃப்ரண்ட் வியூ. இந்த ரெண்டு ஏவும் மீட் ஆகிற பாயிண்ட் தான். திஸ் பாயிண்ட் ஷல் பி மார்க்ட் அஸ் A2 கொடுத்ததுனால A2 டேஷ் வரும். லெட்டர் வித் டேஷ், ஃப்ரண்ட் வியூனாலே லெட்டர் வித் டேஷ் வரும். நெக்ஸ்ட் ஏக்கு அப்புறம் பி. பில இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டார். இங்க பி இருக்கு, இங்க இருக்கா. இங்க இருந்து ஒரு ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் லைன் டிரா பண்ணுங்க. The point of intersection shall be marked as B suffix 1 dash. இந்த பாயிண்ட் தான் B2 dash. B க்கு அப்புறம் C க்கு தான் போகணும். டோன்ட் ஜம்ப். C வந்து இதே தான், B யும் C யும் ஒரே பாயிண்ட் தான். is marked as C suffix 2 dash. Next D. D ல இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் லைன் டிரா பண்ணுங்க. இங்க D இருக்கு, ப்ரீவியஸ் A1 D ஒரே பாயிண்ட் தான். இது XY லைன்லயே வருது. This point of intersection is marked as D suffix 2 dash. இது ஜாயின் பண்ணுங்க using HR HB pencil. இது ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. A க்கு அப்புறம் B சீக்வென்ஸா போறோம். AB HR HB pencil. அப்புறம் B க்கு அப்புறம் C. C க்கு அப்புறம் D. இதான் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ ஆர் சிம்பிளி ஃப்ரண்ட் வியூன்னு கேட்டிருக்காங்க. டைரக்டா இது வரைய முடியாது. You have to follow the sequence. First, second, third, fourth. This is our fifth diagram. This is final sixth diagram. This completes the answer for the given question. Okay, next dimension பண்ணிட்டோமா? 40, 20. Next sheetல வந்து எப்படின்றது காமிக்க போறேன். இந்த green color காமிச்சனா projection line 2H pencil வரையணும். இந்த பாக்ஸ், இந்த டயகிராம்ல HR HB பென்சில் வரையணும். ரைட்டிங் ஒர்க் ஷல் பி டன் பை HR HB பென்சில் appears to be done. லெட்டர்ஸ்லாம் HR HB ல எழுதலாம். டயகிராம் படிக்கிறவங்களுக்கு தெரியணும் இந்த லெட்டர்ஸ்லாம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். எஸ், கொஸ்டின் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் சைஸ் 40 mm into 20 mm. இது லென்த் into பிரெத். ஓகே, சீன் as a ஸ்கொயர்.
இந்த டாப் வியூ. டாப் வியூனால ஃபைனல் டாப் வியூவா கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். சீன் as a ஸ்கொயர் இந்த டாப் வியூ. பாருங்க இதுல இந்த டயக்ராம் 6 டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். இதுல ஃபைனல் டாப் வியூன்றது கீழே தான். XY லைனுக்கு கீழே வர வியூ எல்லாம் டாப் வியூ. இது ஸ்கொயர் இருக்கா? பாருங்க ஆன்சர்ல வந்துச்சு ஸ்கொயர். இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ தான் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. இது டைரக்டா இது ரெண்டும் வரைய முடியாது. யூ ஹேவ் டு ஃபாலோ த சீக்வென்ஸ். ஃபர்ஸ்ட் யூ டிரா த XY லைன் ரெஃபரன்ஸ் லைன். அதுக்கு கீழே இதான் ஃபர்ஸ்ட் டயக்ராம். எந்த வியூல பார்த்தா ஃபுல் ஷேப் தெரியுதோ அந்த டயக்ராம் தான் ஃபர்ஸ்ட் வரையணும். இங்க டாப் வியூல பார்த்தா ஃபுல் ரெக்டாங்கிள் தெரியுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டயக்ராம். இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ தான் பேஸ் பொசிஷனுடைய ஃப்ரண்ட் வியூ டயக்ராம். அது A', B'. இந்த லைன்ல லைட்டா வரைங்க 2H பென்சில்ல இந்த வெர்டிகல் ப்ரொஜெக்டர்லாம் வரையணும். இது வந்து HR HBல வரையலாம். இந்த ரெக்டாங்கிள் இந்த ஹாரிசான்டல் லைன். ஓகே, இஸ் அவர் செகண்ட் டயக்ராம். நெக்ஸ்ட் தேர்ட் டயக்ராம்ல இந்த திஸ் இஸ் அவர் தேர்ட் டயக்ராம். இது தேர்டும் கொடுத்துருக்க, பட் இதுதான் தேர்டா அமையும். இது தேர்ட் டயக்ராம். இதை இந்த ஸ்கொயரை வரைஞ்சிட்டு போறோம். தென் வி ப்ரொஜெக்ட் அண்ட் கம்ப்ளீட் த சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் ஃப்ரண்ட் வியூ. இது போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதே சீக்வன்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம். இது ஃபைனல். இது இங்க என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கா? இந்த ஸ்கொயர் தான் இங்க டேர்ன் ஆயிருக்கு. எவ்வளோ? 45 டிகிரி இன்க்ளைன் டு VP. ரெஸ்டிங் சைடு இஸ் AD தான். ரெஸ்டிங் சைடு ADனால இங்க XY டச் ஆயிருக்கும் A1Dயும். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் யூசிங் இந்த ரெக்டாங்குலர் ஷீட் ஆர் ரெக்டாங்குலர் பிளேட். இல்லை ஷீட்ல வரைஞ்சா எப்படி இருக்கும்னா இட் அப்பியர்ஸ் லைக் திஸ். ஓகே, இப்போ பாருங்க இந்த AD வந்து 90 டிகிரி இருக்கா? பர்பண்டிகுலரா இருக்கு. XYக்கு பர்பண்டிகுலர்னாலே VPக்கு பர்பண்டிகுலர் ஆல்சோ. இது கான்செப்ட். பட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் டு பி இன்க்ளைன்ட் அட் ரெஸ்டிங் சைடு இஸ் இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி டு VP. இது அப்படியே டேர்ன் ஆயிருக்கு 45 டிகிரி. இந்த AD சைடு டேர்னால இந்த ஹோல் இமேஜ் வில் பி டர்ன்ட் டு 45 டிகிரி. இது 5th டயக்ராம். இதுக்கு கரஸ்பாண்டிங் 6th டயக்ராம் இஸ் அ ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. பாருங்க, ஸோ ஷீட்ல வரைஞ்சா இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் ப்ரொஜெக்ஷன் லைன் 2H பென்சில வரீங்க. இந்த வெர்டிகல் ப்ரொஜெக்டர், ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் லைன், XY லைன் இதெல்லாம் 2Hல வரையணும். இந்த ஆப்ஜெக்ட் லைன்றது இந்த டயக்ராம் தான் HR HBல வரையணும். ரைட்டிங் ஒர்க்லாம் HR HBல பண்ணலாம். அப்பியர்ஸ் டு பி டார்க். ஸோ இந்த டயக்ராம் படிக்கிறவங்களுக்கு இந்த லெட்டர்ஸ், நம்பர்ஸ் 40, 20லாம் விசிபிளா தெரியணும். இங்க எம்எம்ல எழுத தேவையில்ல, 20 mm 40 mm எழுத தேவையில்ல, நம்பர் மட்டும் எழுதினா போதும். கீழே வந்து ரைட் சைடு லோயர் பார்ட்ல யூ கேன் ரைட் காமன் ரெப்ரசன்டேஷன். All dimensions are in mm. mm means a millimeter is a unit followed. பாருங்க ஷீட்ல வரைஞ்சா இப்படி தான் இருக்கும். The answer diagram appears like this for the given question. Rectangular plate. ஸோ நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்கோர் பெட்டர் மார்க்ஸ் இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ். நன்றி, வாழ்த்துக்கள்.